இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் வர்ஷா பரத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பேட் கேர்ள் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோடைய ஆரம்பத்துல ஹீரோயினை ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணா காட்டுறாங்க. ஒரு 9th 10th படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு படிப்புல கொஞ்சம் மக்கு தான். இருந்தாலும் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையனை வயசுக்குள்ளார காரியமா லவ் பண்ணுது. இந்த விஷயம் வீட்லயும் ஸ்கூல்லையும் தெரிஞ்சதுனால இந்த பொண்ணுக்கு பிரச்சனை கொடுத்து 2 பேரையும் பிரிச்சுடுறாங்க. இப்போ இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு வேற ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. இந்த பொண்ணுடைய சுதந்திரத்துல தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்து மேலேயும் இந்த சமூகத்து மேலேயும் அதுக்கு ஒரு கோபம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே பொண்ணு காலேஜுக்கு போறாங்க. அங்க வந்து ஒருத்தனை சந்திக்கிறாங்க, அவனோட பழகுறாங்க, அதுவும் பிரேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல வேற ஒருத்தரோட தொடர்பு ஏற்படுத்தி இப்படி அவங்களுடைய லைஃப்ல சந்திச்ச ஆண்களை பத்தியும் அவங்க எதை எதிர்பார்த்து போனாங்க, என்ன கிடைச்சது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இவங்க எடுத்துக்கிட்ட கதைய பாத்தீங்கன்னா, ஒரு 15 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு கட்டுப்பாடில்லாத ஒரு சுதந்திரத்தோட வாழணும்னு நினைக்கிறா. அவ வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத படமா எடுத்திருக்காங்க. அதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள சொல்லியிருக்கலாம், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கதை இருக்கும். ஆனா இந்த படம் முழுக்கவே ஒரே சீரியஸாவே கொண்டு போயிருக்காங்க. இதுல எவ்வளவு சுவாரஸ்யமான பகுதி இருந்திருக்கும், அதுக்குள்ளெல்லாம் போகவே இல்ல. ஒரே சீரியஸா பண்ணி வச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் யார் கூடயோ இந்த பொண்ணு சண்டை போட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்குது. அது ஏனே தெரியல. அதெல்லாம் சரியா தெளிவுபடுத்தவும் இல்ல. அதே போல செகண்ட் ஹாஃப்லலாம் பாத்தீங்கன்னா, புதுசு புதுசா கேரக்டர்ஸ் வந்து இந்த பொண்ணு கூட பழகுறானுங்க. அதெல்லாம் யாருன்னு பார்த்தா, ஏற்கனவே சின்ன வயசுல இந்த பொண்ணு கூட பழகுன பசங்கன்னு அவங்க சொன்ன பிறகுதான் நமக்கே தெரியுது. அந்த அளவுக்கு தான் படத்துல தெளிவு இருக்குது. இதையெல்லாம் விட அந்த பொண்ணு ஸ்கூல்ல படிக்கும்போதே அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ வந்து இந்த வயசுல இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. படிக்கிற நேரத்துல படிக்கணும். நல்லா படி. 2 டிகிரி வாங்கு. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆவு. செட்டில் ஆயிட்டு நீ அரை ட்ரௌசர் போட்டுட்டு யார் கூட வேணா சுத்து. உன்னை யார் கேட்க போறா? அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு பார்த்தா அதுக்கப்புறமும் குடும்பத்து மேல கோவமா தான் இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தான் இருக்குது. நல்லதுக்கு தானே சொல்றாங்க. இல்ல இல்ல நான் இந்த வயசுல படிக்க மாட்டேன். நான் யார் கூட வேணா சுத்துவேன், எப்படி வேணா இருப்பேன்னா அது என்ன மீனிங்னு நமக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து பாலிவுட்ல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. நல்ல சுவாரஸ்யமாவே எடுத்துட்டாங்க. இப்பதான் இந்த கதையை எடுக்கவே இங்க வந்திருக்காங்க. அதையும் சுவாரஸ்யமா எடுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த படம் பார்க்கும்போது ஒரு பெரிய எரிச்சல் என்னன்னா, படத்துடைய சினிமாட்டோகிராஃபி தான். மத்த ஒரே இருட்டுக்குள்ளேயே எடுத்து வச்சிருக்கானுங்க. படம் அவங்க மேக்கிங்கே அப்படிதான் இருக்கு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி பிளரா இருக்கு. இது என்ன மேக்கிங்னு நமக்கு ஒன்றும் புரியல. பெரிய இரிட்டேஷன் ஆயிப்போச்சு. வசனம் வேற மணி சார் படத்துல மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அதையும் கேட்க விடாம அதுக்கு மேல மியூசிக் ஓவர்லேப் பண்ணி அது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பாகவதர் படத்துல மாதிரி படம் முழுக்க பாட்டு போயிட்டு இருக்குது. அது எதுக்குன்னே தெரியல. ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாம படத்தை பண்ணி வச்சிருக்காங்க. 1 மணி நேரம் 52 நிமிஷம் தான் படம் ஓடுது. ஒரு 2-3 நாள் ஓடுன மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு அயற்சி ஏற்படுத்திருச்சு. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டூடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.